கிருத்திகா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வலிமை, அறிவு, துணிச்சல், புகழ், வீரம், ஆரோக்கியம், சாதுரியம் அப்படின்னு இந்த அத்தனை விதமான திறமைகளையும் தன்னுள் கொண்டவர் யாரு? அவருடைய நாள்ல நாம இந்த ஒரு வழிபாட்டினையும் மற்றும் இந்த நாமத்தையும் நாம உச்சரித்தாலே போதும், நமக்கு இருக்கக்கூடிய சகல விதமான துன்பங்களும் பறந்து போயிடும். அந்த தகவலை பற்றி தாங்க நான் இன்னைக்கு உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். வீடியோவை எந்த இடத்துலையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய உற்றார் உறவினர்கள் மற்றும் நண்பர்கள்னு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். மிகவும் பயனுள்ள தகவல் தான் நான் இப்போ உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். நீங்கள் ஃபஸ்ட் டைம் என்னோட சேனலை பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல்லை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. சரிங்க, வாங்க இப்போ நாம் பதிவுக்குள்ளே போயிடலாம். அஞ்சனையின் மைந்தன், வாயுபுத்திரன், மாருதி, அனுமன், ஆஞ்சநேயர்னு இவருடைய நாமங்களை நாம் சொல்லிக்கிட்டே போகலாங்க. நித்திய சிரஞ்சீவியான அனுமன் இன்றைய காலகட்டத்திலுமே ஏதாவது ஒரு சூட்சம வடிவத்தில் வாழும் தெய்வமாக திகழக்கூடிய ஒரு தெய்வம்னு சொல்லி கேட்டிங்கன்னா அது நம் ஆஞ்சநேயர் தாங்க. இவரை மனமுருகி நாம் வேண்டினாலே போதும். அது மட்டும் இல்லாமல் ராமஜெயம் அப்படிங்கிற இந்த நாமத்தை உச்சரித்தாலே போதும், எந்த இடத்துல இருந்தாலுமே அந்த இடத்துக்கு உடனே தோன்றி அருள் புரியக்கூடிய தெய்வம்னு சொல்லி கேட்டிங்கன்னா அது நம் ஆஞ்சநேயர் மட்டும்தாங்க. வெற்றி மற்றும் இல்லை, வீரத்தின் அடையாளமாக விளங்கக்கூடிய தெய்வமும் சொல்லி கேட்டிங்கன்னா அது ஆஞ்சநேயர் தான். சனி பிடிக்காத தெய்வம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அது இந்த அனுமன் தாங்க. அது மட்டும் இல்லை, சிவபெருமானுடைய சொரூபமும் மற்றும் பெருமாளுடைய சொரூபமும் ஒன்று சேர இருக்கக்கூடிய தெய்வம்னு சொல்லி கேட்டிங்கன்னா அது நம் ஆஞ்சநேயர் தாங்க. அது மட்டும் இல்லைங்க, சூரிய பகவானை பிடிக்கிறதுக்காக ராகுகேது போன நேரத்தில் அவருக்கு ராகுகேதுவுக்கு முன்னாடியே குழந்தை ரூபமாக இருந்த அனுமன் பார்த்தீங்கன்னா சூரிய பகவானை விழுங்கி ராகுகேதுவை பிடிக்க விடாமல் தடுத்ததுனால ராகுகேது தோஷம் இருக்கிறவங்களும் ஆஞ்சநேயரை வழிபாடு செஞ்சால் சகல விதமான தோஷங்கள் எல்லாமே நீங்கிடும் அப்படிங்கிறது ஐதீகங்க. இது மாதிரி இவரை பற்றின பெருமையும் புகழையும் நாம் சொல்லிக்கிட்டே போகலாம். அனுமனை வழிபடாதவர்கள் யாரும் இருக்கவே முடியாது. ஏன்னா எல்லாருமே பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி இவருக்கு ஒரு தீவிர பக்தர்களாக இருந்துக்கிட்டு தாங்க இருக்காங்க. பிரிந்திருந்த ராமரையும் சீதையையுமே ஒன்று சேர்த்து வைத்ததோடு இல்லாமல் ராமர் போரில் வெற்றி பெற்று சீதையை மீட்க முக்கிய பங்கு வகித்ததால அனுமன் பார்த்தீங்கன்னா பல்வேறு மக்களால் போற்றப்படுறாரு. அனுமன் பார்த்தீங்கன்னா இவரை நாம் வழிபாடு செஞ்சோம்னா பக்தர்களுடைய எப்பேற்பட்ட துன்பங்கள் இருந்தாலுமே அந்த துன்பம் அனைத்தையுமே நீக்கி நமக்கு வெற்றிகள் அனைத்துமே குவியும் அப்படிங்கிறது மக்களுக்கிடையே இருக்கக்கூடிய ஒரு அதீதமான நம்பிக்கைங்க. மக்களுக்கிடையே இல்லை, என் வாழ்க்கையிலையும் பல்வேறு அற்புதங்களை நிகழ்த்தியவர் தான் இந்த ஆஞ்சநேயர். இந்த ராம பக்தர் பார்த்தீங்கன்னா ராமருடைய வாயாலேயே சிரஞ்சீவி வரம் பெற்றவர். இவருடைய பக்தி, வீரம், பேச்சுத்திறன், சேவை இது எல்லாத்துக்குமே உதாரணமாக இருக்கக்கூடிய தெய்வம்னு சொல்லி கேட்டிங்கன்னா அது நம்ம வீர ஆஞ்சநேயர் தாங்க. அந்த மலையவே தூக்கி கையில் நிறுத்தினவர் நம்ம ஆஞ்சநேயர். பக்தியிலையும் சரி, வலிமையிலையும் சரி, பேச்சு திறமையிலையும் சரி ரொம்ப அற்புதமான ஒரு தெய்வம்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த ஆஞ்சநேயர் தாங்க. இவர் ஒரு வாழும் மனிதர்களுக்கிடையே இருக்கக்கூடிய ஒரு உதாரணமான தெய்வம்னு சொல்லி கேட்டிங்கன்னா அது நம்ம ஆஞ்சநேயர் தாங்க. என்னங்க இவரை பற்றி ரொம்ப புகழ்ந்து பேசிக்கிட்டு இருக்கீங்களே அப்படின்லாம் நினைப்பீங்க. ஏன்னா அற்புதமான ஒரு அதிசக்தி வாய்ந்த தெய்வம்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த அனுமன் தாங்க. நம்ம எப்பேற்பட்ட இக்கட்டான சூழ்நிலையில் இருந்தாலுமே நமக்கு இருக்கக்கூடிய அனைத்து காரியங்களுமே வெற்றி அடையணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாமே நீங்கள் ஒரு ஆரோக்கியத்தோடு வாழணும், இறுதி காலத்தில் உங்களுடைய வாழ்க்கை முக்தி அடையணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருமே இந்த ஆஞ்சநேயரை வழிபாடு செஞ்சீங்கன்னாலே போதும், நீங்கள் நினச்சது எல்லாமே கண்டிப்பாக கிடைக்குங்க. அது மட்டும் இல்லாமல் அனுமனை வழிபாடு செஞ்சோம்னா சிவனையும் பெருமாளையும் சேர்த்து வழிபட்ட புண்ணியம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். சரிங்க, இவரை என்னைக்குங்க வழிபாடு செய்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இவரை பொதுவாகவே எப்போதெல்லாம் வழிபாடு செய்யலான்னு சொல்லி கேட்டிங்கன்னா செவ்வாய்க்கிழமைகளில், சனிக்கிழமைகளில் மற்றும் வியாழக்கிழமைகளில் மற்றும் அமாவாசை திதிகளில் நாம் வழிபாடு செய்யலாங்க. இப்படி நான் இவருடைய நாட்கள்லாம் வழிபாடு செய்யக்கூடிய நாட்களில்
கூடவே வந்து பார்த்தீங்கன்னா அனுமன் ஜெயந்தியும் இருக்குங்க. இந்த அனுமன் ஜெயந்தி எதுக்காக நம்ம வழிபாடு செய்கிறோம்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அனுமன் ஜெயந்தி அன்னைக்கு தான் அனுமன் வந்து அவதரித்த நாள். அதனால தான் அந்த நாளை வந்து மக்கள் வந்து வெகு சிறப்பாக கொண்டாடிக்கிட்டு வராங்க. அது எப்போ வரும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, மார்கழி மாதத்தில் அமாவாசை திதியோடு கூடிய மூல நட்சத்திரம் வர நாளில் தான் அனுமன் ஜெயந்தி மக்கள் வந்து வட மாநிலங்கள்லேயும் சரி நம்ம தமிழகத்திலையும் சரி கொண்டாடிக்கிட்டு வராங்க பல்வேறு மக்கள். இப்படி அவருக்கே உரித்தான நாளான அமாவாசை திதியோடு கூடிய வியாழக்கிழமையும் சேர்ந்து வந்திருக்கிறது ரொம்பவுமே சிறப்புங்க. ஒரு குபேர சம்பத்தை ஏற்படுத்தி தரக்கூடியது இந்த அனுமன் ஜெயந்திங்க. உங்களுக்கு கடன் பிரச்சனை இருக்கா, இல்லை ஒரு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கலையா, ஒரு மகப்பேறு கிடைக்கலையா, ஒரு செல்வம் சேரலையா, இப்படின்னு உங்களுக்கு எந்த பிரச்சனை இருந்தாலுமே சரி அந்த பிரச்சனை உங்களுக்கு வெகு விரைவில் நிறைவேறணும்னு வேண்டிக்கோங்க. சரிங்களா? இந்த அனுமன் ஜெயந்தி அன்னைக்கு நீங்கள் எப்படி வழிபாடு செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அது இந்த 2024 எப்போது வருது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அனுமன் ஜெயந்தி வந்து பார்த்தீங்கன்னா என்னைக்கு வருது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஜனவரி 10ஆம் தேதி மார்கழி அமாவாசை மூல நட்சத்திரமும் சேர்ந்து வர்றதுனால அன்று அனுமன் ஜெயந்தி தமிழ்நாட்டில் கொண்டாடப்படுங்க. அதாவது ஜனவரி 10ஆம் தேதி. நீங்கள் கோயிலில் வழிபாடு செய்கிறீங்கன்னா ஒரு சில ஆலயங்களில் ஜனவரி 10ஆம் தேதி பூஜையெல்லாம் வச்சுருப்பாங்க, ஒரு சில ஆலயங்களில் ஜனவரி 11ஆம் தேதி வச்சுருப்பாங்க. ஏன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, மார்கழி அமாவாசை வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி 10ஆம் தேதி இரவு 8:05 மணிக்கே துவங்கி ஜனவரி 11ஆம் தேதி மாலை 6:31 மணி வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அமாவாசை திதி இருக்கு. மூல நட்சத்திரம் என்னைக்கு இருக்குதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஜனவரி 10ஆம் தேதி அன்னைக்கு இருக்குது. சரிங்களா? அதனால அனுமனை பூஜிக்கிற முறைன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இப்போ ராமர் கோவில் இல்லை ஆஞ்சநேயர் கோயிலே தனியாக ஒரு சில இடங்கள்ல இருக்கும் இல்லைங்களா? அப்படி அந்த இடத்துலலாம் நீங்கள் விசாரிச்சுக்கோங்க. எப்போ வந்துட்டு எந்த இடத்துல எப்படி பூஜை செய்கிறாங்கன்னு, எந்த டைமில் பூஜை செய்கிறாங்கன்னு விசாரிச்சுட்டு அதற்கேற்ற போல் நீங்கள் வழிபாடு செய்ய துவங்கிக்கோங்க. இப்போ உங்களுக்கு அருகாமையில் கோயிலில் பூஜை செய்கிறாங்க, 10ஆம் தேதி செய்கிறாங்க, அல்லது மேக்சிமம் வந்து பார்த்தீங்கன்னா 11ஆம் தேதி தான் பூஜையெல்லாம் செய்வாங்க. சரிங்களா? ஏன்னா இரவு நேரத்தில் ஒரு சிலர் வந்து 8 மணிக்கு மேலே பூஜை செய்வாங்க, ஒரு சிலர் 11ஆம் தேதி அன்னைக்கு செய்வாங்க. சரிங்களா? அது உங்கள் அருகாமையில் இருக்கக்கூடிய ஆலயங்களில் விசாரிச்சுக்கோங்க. பெருமாள் ஆலயத்திலோ அல்லது ராமர் கோயிலிலோ அல்லது அனுமன் கோயிலே விசாரிச்சுக்கோங்க. சரிங்களா? அனுமன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உணவு பிரியருங்க. அவர் வந்து நல்லா சாப்பிடக்கூடிய ஒருவர். அவருக்கு ரொம்ப விருப்பமான நெய்வேத்தியங்கள்னு சொல்லி கேட்டிங்கன்னா பொரி, அவல், கடலை, சர்க்கரை, குறிப்பாக வெண்ணெய்ங்க. வெண்ணெய், தேன், பானகம், இளநீர், பழங்கள், வாழைப்பழம் இது எல்லாமே நெய்வேத்தியமாக நம்ம வந்து படைக்கலாங்க. நிறைய பேர் ஆலயத்தில் வந்து இப்போது அபிஷேகங்கள் பண்ணுறாங்க, அனுமன் ஜெயந்தி அன்னைக்கு அபிஷேகங்கள் பண்ணுறாங்கன்னா நீங்கள் இந்த நெய்வேத்திய பொருட்கள் உங்களால் முடிஞ்சதை நீங்கள் வாங்கி கொடுக்கலாங்க. பசும்பால் வாங்கி கொடுக்கலாம், திருமஞ்சனம் வாங்கி கொடுக்கலாம், மஞ்சள் வாங்கி கொடுக்கலாம், பால் வாங்கி கொடுக்கலாம், தயிர் வாங்கி கொடுக்கலாம், வெண்ணெய் வாங்கி கொடுக்கலாம், அல்லது மெதுவடை இருக்கு இல்லைங்களா, அந்த மெதுவடை மாலை சாற்றலாம், அல்லது வெற்றிலை மாலை இருக்கு இல்லைங்களா, வெற்றிலை மாலை வந்து சாற்றலாம், பூக்கள் வாங்கி கொடுக்கலாம். உங்களால் என்ன வாங்கி கொடுக்க முடியுமோ அந்த பொருட்களை நீங்கள் வாங்கி கொடுக்கலாங்க. இல்லை நான் வீட்டில் வந்து பூஜை செய்கிறேன் அப்படின்னா நீங்களும் இதே போல் எளிமையான முறையில் பூஜை செய்யலாங்க. பூஜை செய்யறதுக்கு உகந்த நேரம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நீங்கள் வியாழக்கிழமை பிரம்ம முகூர்த்த வேளையிலும் செய்து கொள்ளலாம், அல்லது மாலை 5 மணிக்கு மேலேயும் நீங்கள் பூஜை செய்ய உகந்த நேரங்க. உங்கள் வீட்டில் நல்ல நேரம் இருக்கும் இல்லைங்களா, கேலண்டரில் பார்க்கும்போது அந்த நல்ல நேரத்தை பொறுத்து நீங்கள் வழிபாடு செய்து கொள்ளலாம். சரிங்களா? ஆனால் உகந்த நேரம்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நீங்கள் ஜனவரி 11ஆம் தேதி அதிகாலை நேரத்தில் 6 மணிக்கு மேலே நீங்கள் வந்து வழிபாடு செய்து கொள்ளலாங்க. சரிங்களா? நீங்கள் இப்போ விரத முறை இருக்கிறீங்க அப்படின்னா ஜனவரி 11ஆம் தேதி அன்னைக்கு, அதற்கு முன்னாடி ஜனவரி 10ஆம் தேதி அமாவாசை தேதி துவங்கிறதுனால அன்னைக்கே வந்து உங்களுடைய இல்லங்கள் எல்லாமே சுத்தம் பண்ணி அதிலிருந்தே வந்து பார்த்தீங்கன்னா விரத முறையை நீங்கள் கடைபிடிச்சுக்கோங்க. விரத முறை இருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி, விரத முறை இல்லாதவர்களாக இருந்தாலும் சரி, எளிய முறையில் நீங்கள் ஆஞ்சநேயரை வழிபாடு செய்துவிட்டு 108 முறை ஸ்ரீராம ஜெயம் கூட நீங்கள் பாராயணம் செய்து கொள்ளலாங்க.
அதற்கு பிறகு நான் சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தினை நீங்கள் ஆலயத்தில் போய் நீங்கள் வழிபாடு செஞ்சாலும் சரி, அல்லது இல்லத்தினில் நீங்கள் வழிபாடு செய்தாலும் சரி, நீங்கள் இப்போ ஆலயத்தில் போய் எத்தனை மணிக்கு வழிபாடு செஞ்சாலும் நீங்கள் இந்த மந்திரத்தினை பாராயணம் செய்யலாங்க. அதற்கு விதிமுறைகள் எதுவுமே கிடையாது. இப்போ நீங்கள் வீட்டில் வழிபாடு செய்கிறீங்க அப்படின்னா ஜனவரி 11ஆம் தேதி பிரம்ம முகூர்த்த வேளையில் இந்த மந்திரத்தினை நீங்கள் 11 முறை மட்டும் உச்சரித்தீங்கனாலே போதுங்க. ரொம்ப அதிகம்லாம் இல்லை, 11 முறை உச்சரித்தீங்கனாலே போதும். நீங்கள் எடுத்த காரியங்கள் எல்லாமே வெற்றியடையும். உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் எல்லாமே தீர்ந்து போகும். நோய் பிடி, கடன் பிரச்சனை, கல்வி, பேரு, புகழ், செல்வம், குழந்தை பேரு, விரைவில் திருமணம் நடக்கணும், நல்ல மணாளன் கிடைக்கணும், நல்ல கணவன் கிடைக்கணும், நல்ல மனைவி அமையணும்னு நினைக்கிறவங்க, இது மாதிரி எதுவாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, காரியங்கள் அனைத்துமே வெற்றி அடையணும்னா இந்த மந்திரத்தினை நீங்கள் 11 முறை உச்சரித்தாலே போதுங்க. அந்த மந்திரம் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஓம் ஸ்ரீ வஜ்ரதேகாய ராம பக்தாய வாயு புத்ராய நமோஸ்துதே. ஓம் ஸ்ரீ வஜ்ரதேகாய ராம பக்தாய வாயு புத்ராய நமோஸ்துதே. இந்த மந்திரத்தை நீங்கள் 11 முறை உச்சரித்தாலே போதுங்க. எந்த இடத்துல இருந்தாலும் இந்த வாயுபுத்திரன் வாயு வேகத்தில் நிச்சயமாக இந்த ராம பக்தரான ஆஞ்சநேயர் உங்களுக்கு நிச்சயமாக பரிபூரண அருளை பெற்று தருவார். உங்களுடைய பிரார்த்தனை எதுவாக இருந்தாலும் அந்த பிரார்த்தனையை நிறைவேற்றி கொடுப்பாருங்க. ரொம்பவுமே சக்தி வாய்ந்த பவர்ஃபுல் மந்திரங்க இந்த மந்திரம். 11 முறை நீங்கள் உச்சரித்தாலே போதும். எல்லா விதமான பாசிட்டிவ் வைப்ரேஷனும் உங்களை சேர்ந்தடையும். உங்கள் வாழ்க்கையில் இதற்கப்புறமே நடக்கக்கூடிய அனைத்து காரியங்களுமே பாசிட்டிவாக தாங்க நடக்கும். சரிங்க, இது இந்த இன்னைக்கு மட்டுமே நீங்கள் சொல்லணுமான்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நீங்கள் எப்போல்லாம் ஆஞ்சநேயரை வழிபாடு செய்ய போகிறீங்களோ அப்போ எல்லாமே இந்த மந்திரத்தினை நீங்கள் பாராயணம் செய்யலாங்க. ரொம்பவுமே அற்புதமான தாந்திரீக பவர்ஃபுல் சீக்ரெட் மந்திரங்க. நீங்கள் மறக்காமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலி எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். குறிப்பாக ரொம்பவே இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கிறவங்களுக்கு